நெய், முந்திரி, கிஸ்மிஸ், தேவையான அளவு ரவை. நெய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்துக்கணும். அந்த ரவையோட ஸ்மெல் நமக்கு வரும். ரவையை நல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரவையை நல்லா நம்ம வறுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 கல் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் ஸ்வீட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு கேசரி பொடி. ரெட் அண்ட் எல்லோ இருக்கும். நமக்கு தேவையான கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேசரி பொடியில் எல்லோ கலர் மற்றும் ரெட் கலர் கேசரி பொடி இருக்கும். உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் போட்டுக்கோங்க. ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த ரவை எல்லாமே நம்ம மேலே தெரிக்கும். கட்டி விழுகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஃபைனலாக ஜீனி ஆட் பண்ணணும். தேவையான அளவு ஜீனி. கட்டி விழுகாத அளவு நல்லா கிண்டிக்கணும். ஃபைனலாக பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கேசரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கேசரி ரெடி ஆயிடுச்சு. முந்திரி, கிஸ்மிஸ், ஏலக்காய் இதை மட்டும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம நெய்யில் பொரிச்சது ஆட் பண்ண போகிறோம்.